வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்க கூடாது என்று சொல்லும் போது வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்கிறார். பெற்றோருக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோரோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்கிறார். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. யாரோடு கதைத்து பார்க்கின்ற போதும் பெரும்பாலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமையை எதிர்பார்க்கிறார்கள், தன்னுடைய உரிமையில் குறைவு நடப்பதாக முறையீடு செய்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கடமை சரியாக நிறைவேறியதா, நான் என்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறேனா என்று சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார். கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்கள் இருக்கிறது. அந்த பல அடையாளங்களில் முதலாவது சொன்னார்கள் அன்தலிதல் அமது ரப்பதஹா. சரியான காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தை 1400 வருடத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் இந்த காலத்துக்கு மிகவும் பொருத்தம் என்று நினைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளாகி விட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோரை போன்றாகி விட்டார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணையற்றவன், தூய்மையானவன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன். அந்த அல்லாஹை ஒருவன் என்று சாட்சி சொன்னவனாக அவனுடைய உயர்ந்த சலாத்தும் உயர்ந்த சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு ஈருலகிலும் வெற்றியடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரவிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களான மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக.
புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துக்கு நமக்கு ஒரு குறுகிய ஒரு காலத்தை தந்து ஒரு அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகிலே வந்த நாம் சில கடமைகளை நமக்கு அல்லாஹு தாலா கடமையாக்கி கட்டாயப்படுத்தி இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றாவிட்டால் தண்டனைக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனோடும் அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகளையும் அந்த மனிதனால் கொடுக்கப்பட வேண்டிய சில கடமைகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் அவனோடு உரிமைகளும் கடமைகளும் சம்பந்தப்படுகிறது. உரிமைகளும் கடமைகளும் சம்பந்தப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே விசாரணை செய்வதற்கு வைத்திருப்பது நம்முடைய உரிமையை பற்றி அல்ல, நம்முடைய கடமைகளை பற்றி. யாரோடு கதைத்து பார்க்கின்ற போதும் பெரும்பாலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமையை எதிர்பார்க்கிறார்கள், தன்னுடைய உரிமையில் குறைவு நடப்பதாக முறையீடு செய்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கடமை சரியாக நிறைவேறியதா, நான் என்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறேனா என்று சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தனக்குரிய உரிமைகளை விசாரிப்பதில்லை, கடமைகளையே விசாரிப்பான். உன்னுடைய தாய் உனக்கு அவளுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினாளா என்று அல்லாஹ் கேட்க போவதில்லை. நீ உன்னுடைய தாயும் தந்தையுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினாயா, உன்னுடைய குழந்தைகளின் கடமைகளை சரியாக நிறைவேற்றினாயா, உன்னுடைய அண்டை வீட்டார்களின் கடமைகளை சரியாக நீ நிறைவேற்றினாயா, உன்னோடு சேர்ந்து கொடுக்கல் வாங்கல் செய்தவனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினாயா, உனக்கு கீழாலே தொழில் செய்பவன், உனக்கு கீழாலே இருப்பவர்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினாயா என்று அல்லாஹ் விசாரணை செய்ய இருக்கிறான். அந்த கடமைகளில் மிக பெரும் ஒரு கடமையான அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல விடயங்களையும் நமக்கு சொல்லுகின்ற போது சில விடயங்களை அல்லாஹ் ஒன்றோடு ஒன்று இணைத்து சொல்லியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் அவனை வணங்குமாறு சொல்லுகின்ற போது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லும் போது வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்கிறான். பெற்றோருக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோரோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்கிறார். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்.
அல்லாஹ் பெற்றோருடைய கடமைகளை சொல்லுகின்ற போது வசியத் என்ற வார்த்தைகளை பாவிக்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் உமக்கு பெற்றோர்களோடு அழகான முறையில், பெற்றோர்களோடு உபகாரமான முறையில், நன்முறையில் நடந்து கொள்வதற்கு நான் வசியத் செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வசியத் என்றால் கட்டளை என்பதில் ஒரு உயர் கட்டளை, ஒரு உயர் மட்டத்தில் உள்ளது. கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த கட்டளைகளில் உயர் கட்டளை தான் வசியத் என்ற வார்த்தை. அதனாலதான் வசியத்தாக சொல்கிறோம். தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது. அது சாதாரண கட்டளை அல்ல, அது உயர் கட்டளை. ஒரு மனிதனிடத்தில் தக்வா இருக்க வேண்டும் என்பது உயர் கட்டளை. அதை போன்று அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உயர்கட்டளை பிறப்பிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வோடு இணைத்து பெற்றோர்களை சொல்லுகின்றான். பெற்றோர்களுடைய கடமை அவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு இணைத்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் பெற்றோருடைய பொருத்தத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவராக கணிக்கப்படுகிறார். பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், பெற்றோரோடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொருத்தங்களை அடைய வேண்டும் என்றெல்லாம் பல உபதேசங்கள் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. அது உண்மைதான், உண்மைதான். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாயும் தந்தையும் அல்லது தாயோ தந்தையோ இருவர்களும் அல்லது இருவர்களில் ஒருவர் எங்களுக்கு அநியாயம் செய்தாலும், பெற்றோர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், ஆனால் அநியாயம் செய்தாலும் அவர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறைகள் சொன்னார்கள். 3 முறை. வ இன் வலமா வ இன் வலமா வ இன் வலமா. அவர்கள் இருவர்களும் உனக்கு அநியாயம் செய்தாலும் நீ அவர்களோடு உபகாரமாகத்தான் நடந்து கொள். ஒரு தாய் தன்னை வயிற்றில் சுமந்தத்திலிருந்து ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், எத்தனை கஷ்டங்களை மேற்கொள்கிறார்கள், எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் ஒரு குழந்தை உருவாகி வர வேண்டும் என்பதற்காக. வயிற்றிலே சுமந்த நேரத்திலிருந்து அவர்கள் எத்தனை சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். அவர்களால் நினைத்தபடி தூங்க முடியாது, அவர்களால் நினைத்தபடி எதையும் சாப்பிட முடியாது. தலைவலியோடும் உடம்புகள் வருத்தத்தோடும் வயிற்று வலியோடும் தன்னுடைய தூக்கத்தையும்
தன்னுடைய எல்லா ராகத்தையும் அவளால் சரியாக உறங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த போதிலும் அவர்கள் சந்தோஷமாக நம்மை வயிற்றில் சுமக்கிறார்கள். சுப்ஹான். அது மட்டுமா, பிள்ளை பிறந்த பின்பு அவர்களுடைய இரத்தத்தை, தாயுடைய இரத்தத்தை நமக்கு பாலாக ஊற்றுகிறாள். சுப்ஹான். இரத்தம் என்பது உயிர். இரத்தம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர். அதனால்தான் இரத்தம் கொடுத்தவர்கள் மதிக்கப்படுவார்கள். இரத்தம் கொடுத்தவர்கள் அந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார்கள் என்றால் இரத்தம் என்பது உயிர். அவர்களுடைய உயிரை பாலாக தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள், அதனால் பெற்றோர்கள் எப்படி இருந்த போதிலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களோடு அன்பாக அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வது எம்மீது கடமையாக இருக்கிறது. எம்மீது கடமையாக இருக்கிறது. பெற்றோர்களை நோவடிப்பது பெரும் பாவமாகும். பெரும் பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை குறிப்பிட்டார்கள். அல் கபாயிர், சில பெரும் பாவங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அடுத்ததாக வஉகூகுல் வாலிதைன் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவடிப்பது, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது என்று சொன்னார். இணை வைப்பதற்கு அடுத்த பாவமாக பெற்றோருக்கு செய்கின்ற பாவத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய நபியும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர், அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹ் பெற்றோருடைய பொருத்தத்தோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். பலரும் பல காரணங்களை சொல்கிறார்கள். காரணங்கள் இருக்கலாம். அதுதான் மொத்தமாகவே அநியாயம் செய்த போதிலும் நீங்கள் அவர்களோடு உபகாரமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பலரும் பல காரணங்கள் சொல்கிறார்கள். நான் தந்தையோடு பேசுறல்ல, நான் உம்மா வீட்டுக்கு போறல்ல, சரியான கரைச்சல், பாப்பாக்கு பேச தெரியாது, உம்மா போனா உம்மக்கு என்னையோட நடந்து கொள்ள தெரியாது. கண்ணியமான சகோதரர்கள், இந்த முறையீடுகள் தான் நாம் கேட்கிறோம் அதிகமாக. எங்கு போனாலும் முறையீடுகளே அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய கடமையை பற்றி சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தால் முறையீடுகள் தான் அதிகம். கணவன் மனைவியை முறையிடுகிறார், மனைவி கணவனை முறையிடுகிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளை முறையிடுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை முறையிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாயையும் தந்தையும் நோவடித்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. உன்னுடைய தந்தை சொர்க்கத்தின் நடுவாசலாகும். உன்னுடைய தாயுடைய காலுக்கு கீழால் சொர்க்கம் இருக்குது. தாயையும் தந்தையும் பகைத்துக் கொண்டு, தாயையும் தந்தையையும் நோவடித்துக் கொண்டு சொர்க்கம் செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்வியில் ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அக்பிர்னி அனிஸ்ஸா, அக்பிர்னி அன் அமாராத்திஹா,
கியாமத்து நாளை பற்றி, கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி நான் எனக்கு சொல்லித்தாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்கள் இருக்கிறது, பல அடையாளங்கள். அந்த பல அடையாளங்களில் முதலாவது சொன்னார்கள், அந்தலிதல் அமது ரப்பதஹா. இப்ப சரியான காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தை 1400 வருடத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் இந்த காலத்துக்கு மிகவும் பொருத்தம் என்று நினைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளாகிவிட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோரை போன்றாகிவிட்டார்கள். சுப்ஹான். தந்தை மகனோட பேச பயம், உம்மா மகனுக்கு சொல்ல பயம் நிலைமை. மகன் வாப்பக்கும் உம்மாக்கும் பயமே இல்லை. அப்படியான ஒரு நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று என்று சொன்னார். பார்க்கிறோம், பரவலாக பார்க்கிறோம். நாம் படித்து முன்னேறி ஒரு அடைவை அடைந்த போது, ஒரு வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தில் ஓடுகின்ற போது, நான் ஒரு செல்வந்தராக மாறுகின்ற போது, பெற்றோர்கள் என்னுடைய வேலைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். பெற்றோர்கள் நம்முடைய அடிமைகளை போன்றாகி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாறி பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் மரியாதை கொடுக்கின்ற ஒரு சமுதாயமாக ஆக்க வேண்டும். எங்களில் எத்தனை பேர்கள் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நேரம் இருக்கிறது? பிள்ளைகள் பாஷைகள் பேசுகிறார்கள், சந்தோஷம், மாஷா அல்லாஹ். என்னுடைய பிள்ளை அந்த பாடசாலையிலே படிக்கிறது, என்னுடைய பிள்ளை இந்த பாடசாலையிலே படிக்கிறது. ஆனால் ஒரு தந்தைக்கு முன்னால் எப்படி உட்கார வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தாய்க்கு முன்னால் எப்படி உட்கார வேண்டும் என்று இன்னும் தெரியாது என்றால் அவன் படித்தில்லை. படித்ததை போல் உலகிலே நடித்துக் கொண்டு வாழுகிறான். உண்மையான படிப்பு ஒழுக்கம்தான். உண்மையான படிப்பு பாஷை அல்ல. பாஷைகளை படித்துக் கொள்ளலாம். பாஷையுடைய அடிப்படையே தெரியாதவர்கள் வெளிநாடுக்கு போகிறார்கள், 2 வருடங்களோடு வருகிறார்கள், அரபு பாஷை பேசுகிறார்கள். பாஷை ஒரு படிப்பல்ல. பாஷையை படிப்பதற்கு, பேசுவதற்கு ஒரு அடிப்படை தேவையில்லை. இங்கிலீஷ் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியாது, அரபு பேசக்கூடிய எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியாது, தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, படிக்க வேண்டிய முதல் பாடம், நான் அல்லாஹ்வுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், இரண்டாவதாக என்னுடைய தாய் தந்தைகளுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், என்னுடைய தாய் தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதாளியாகிவிட்டால் அவர்களுக்கு ஷீ என்ற வார்த்தையை கூட பாவித்து விடாதே. வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் பயப்படும் அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக கூட பேசிடாதே. தன்ஹர்ஹுமா என்றா பயங்காற்றமாய் பேச. பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள்,
என்னுடைய மகன் எப்ப எனக்கிட்ட வந்து உட்கார்ந்து தாயே என்று சொல்லுவான். தாயே நீங்க சாப்பிட்டீங்களா? தாயே உங்களுக்கு என்ன விருப்பம்? எத்தனை பேர்கள் கேட்கிறோம்? ஆக குறைஞ்சது ஒரு பெருநாளுடைய தினத்திலாவது தாயே வாங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவை? கடமை போல் நிறைவேற்றப்படுகிறது. மாசத்துக்கு ஒருக்க உண்மைக்கு ஒரு 5000 ரூபாய், மாசத்துக்கு ஒருக்க உண்மைக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு மருந்து எண்ணி எண்ணி கொடுக்கப்படக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோம். செலவழிப்பதில் பெரிய கோடீஸ்வரர், தாய்க்கு செலவழிப்பதில் மிக பெரும் கஞ்சன். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பல கடமைகளில் மிக பெரும் ஒரு கடமையான பெற்றோர்களுடைய கடமைகளை சரிவர படித்து சரிவர நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பை அடைந்தவர்களாக இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கண்மணியான தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் பூரா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமானவர்களாக ஆக்கி தருவாயாக. பெற்றோர்களுடைய கண்ணியங்களை பேணி வாழுகின்ற நல்ல சமுதாயமாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் துஆ செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கிடுவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து இந்த உலகத்திலிருந்து பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.